Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமனம்ல பார்க்க போறது ஒரு ரெசிபி வீடியோ கிடையாது, ஒரு டிப்ஸ் வீடியோ. இந்த டைம் சேவிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே சின்ன டிப்ஸ் ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒன்னொன்னுலையும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் லார்ஜ் குவான்டிட்டியில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் கல்லுப்பு ரெண்டும் போட்டு நல்லா தண்ணியில் ஊற விட்டு வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே க்ளீனாக. இப்போ வந்து இந்த தக்காளியை ரொம்ப நாள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மேலே லைட்டாக ஆயில் இருக்கு இல்லையா, லைட்டாக ஆயில் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் தொட்டுட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா தக்காளி நம்ம யூஸ்வலாக 10 நாள் இருக்கோன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், 20 நாள் தாராளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே இந்த காம்பு இடத்துல மட்டும் லைட்டாக ஆயில் தடவி நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வெளியே வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுனாலும் நம்ம இந்த மாதிரி தடவின பிறகு எடுத்து வச்சிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாள் நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து பாதுகாத்து வைக்கலாம். இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸில் நமக்கு தக்காளி ரேட் கம்மியாக கிடைக்கும் போது நிறையா வாங்கி வைக்கும் போது கூட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வாங்க இப்போ அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்தது வந்து நான் காலிஃப்ளவர் வந்து நம்ம கடையில் வாங்கும் போது நல்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக பார்த்து வாங்குவோம். ஆனால் இது ஒரு 2-3 நாள்லேயே கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் வாஷ்லாம் பண்ணலை, இது ஜஸ்ட் அப்படியே வாங்கின பூவை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் நெருக்கமான பூவாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து இந்த பூச்சி புழு இதெல்லாம் வந்து நம்ம பிடிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பாதுகாக்கிறதுக்கு நார்மல் அடுப்பு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு அடுப்பில் இந்த காலிஃப்ளவரை வந்து ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் இந்த காலிஃப்ளவரை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து இது மேலே வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த பூச்சி புழு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட நமக்கு வந்து அது செத்துரும். ப்ளஸ் வந்து அதை மேலே இந்த பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாங்க அடுப்பு மேலே, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் மீடியம் ஹீட்டில். ரொம்ப ஹை ஹீட் வச்சிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப லோவாகவும் வேண்டாம். ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு, இது வேகலாம் செய்யாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக பேக் சைடில் வந்து பிளாக்காக இருக்கும். ஆனால் வந்து பூ ரொம்ப நாளாக நம்ம இது இப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நம்ம யூஸ்வலாக எப்படி ஃப்ரிட்ஜில் வைப்போமோ அதே மாதிரியே வச்சா இந்த இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம டபுள் த டைம் வந்து நம்ம இது பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் லைட்டர்ஸ் இருக்கும் யூஸ்வலாக. இந்த லைட்டர்ஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆகும், அந்த சைடில் நம்ம லைட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் எண்ணெய் கரையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து காகாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக சமையல் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹீட் இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டோம்னா அது ரொம்ப நாள் வந்து இந்த லைட்டர் வந்து அந்த எண்ணெய் கரெல்லாம் படியாமல் ரொம்ப லைஃப் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம அப்படியே வச்சோன்னா அது வந்து ரொம்ப வாடிடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காஞ்ச துணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலையை நல்லா தொடச்சி கொஞ்சம் ஒரு ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரம் கூட காஞ்சிரும். இதை எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலான்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து காட்டன் கிளாத் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. நீங்கள் காட்டன் கிளாத் இருந்தால் அது கூட அதில் வந்து லைன் பண்ணிக்கலாம். நல்லா டபுள் லேயராக போட்டு எல்லா சைடும் அந்த பாக்ஸோட ஃபுல் இடமும் வந்து நமக்கு படுற மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை இந்த கருவேப்பிலையை இப்படி இந்த மாதிரி உருவி போட்டு நம்ம சேவ் பண்ணோன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நாள் 20-25 நாள் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த டிஷ்யூ பேப்பரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலையை ரொம்ப நாள் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அடிக்கடி இப்போ கடைக்கு போக முடியாத டைமில் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணோன்னா ரொம்ப நமக்கு வந்து எக்கனாமிக்கலும் கூட, டைம் சேவிங்கும் கூட. ஒரு வாட்டி நம்ம எடுத்து வச்சோன்னா 20 நாளைக்கு கவலையே இருக்காது. அதே மாதிரி இங்கே ஒரு காட்டன் கிளாத்தில் நான் வந்து கொத்தமல்லி, நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நியர்லி ஒரு 10 டேஸ் ஆன கொத்தமல்லியை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து சுகர் கண்டெய்னர் சக்கரை டப்பா இருக்கும் இல்லையா, அந்த சக்கரை டப்பா நீங்கள் மழை டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி, இல்லைன்னா பூச்சி வண்டு இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும்.
அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு காஞ்ச மிளகா இல்லைன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா ப்ளஸ் வந்து ஒரு 2-3 கிராம்பு இதை மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா எந்த இந்த மாதிரி பூச்சி வண்டு பிடிக்கிறது ப்ளஸ் வந்து கட்டி கட்டியாக இருக்கிறது எதுவுமே ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கிராம்போட ஸ்மெல் வந்து இந்த சுகருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ப்ளஸ் கிராம்பு போட்டு வைக்கலாம். வெறும் காஞ்ச மிளகா போடுறத விட கிராம்பு 2-3 சேர்த்து போட்டிங்கன்னா எந்த விட ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் வந்து யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்கும் போது கொஞ்சம் நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 2 விதமான டிப் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பேப்பரில் ரோல் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஜூஸாக பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு சம்டைம்ஸ் வந்து லெமன் நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரே போதுமானதாக இருக்கும். இது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகணும் இது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு லெமனையும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பரில் சுற்றி ஒரு கிளாத் பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த லெமன். இல்லை இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமனை வந்து நம்ம வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து அதோட ஜூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக லெமன் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து அந்த ஜூஸை எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது ஜூஸ் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம புழிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து லெமன் ஜூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக லெமன் ஸ்டோர் பண்ணுறத விட லெமன் ஜூஸாக இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஸோ கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணும் போது டக்குன்னு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக பாதாம் வந்து நம்ம வாங்கும் போது நம்ம யூஸ்வலாக வெளியே வச்சோன்னா இது வந்து ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வெள்ளையாக ஒரு மாதிரி ஆகிடும் பாதாமை. ஸோ அந்த மாதிரியான டைமில் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாதாமை வந்து நம்ம பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாதி அளவு ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சுகர் ஒரு 2 டீஸ்பூன் இந்த மாதிரி ஒரு பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர் இந்த ஸ்டேஜில் ஒரு அப்படியே மேலே தூவி விட்ட மாதிரி 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பாதாமியும் நம்ம வந்து ஆட் பண்ணி அதுக்கு மேலேயே ஒரு 2 டீஸ்பூன் சுகர் அப்படி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து இது உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை வெளியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வெளியே வச்சுக்கிட்டோன்னா 1 or 2 months வந்து நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். கீழே அந்த வெள்ளையாக வர்றது ப்ளஸ் இந்த பாதாம் கெட்டு போகிறது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த பாதாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த டிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது பாதாம் மட்டும் இல்லைங்க, பாதாம், கேஷ்யூஸ், அப்புறம் வால்நட்ஸ் இதெல்லாம் கூட இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கூட நம்ம இந்த மாதிரியே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். சக்கரை போட்டு நம்ம வந்து வெளியே வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மற்ற நட்ஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக குக்கரில் வந்து எதாவது வேக வைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து குக்கர் மேலே சைடு எல்லாமே ரொம்பவே வலிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான டைமை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பருப்பு இல்லைனா ஏதாவது ஒரு குழம்பு அந்த டைமில் வைக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி வெளியே வர்ற மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து அந்த போடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருந்துக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி வெயிட் போடுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து இது யூஸ் பண்ணோன்னா வெளியே வந்து அந்தளவுக்கு சிந்தாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்மளோட குக்கரு. இந்த டிப் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.